ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்கே இல்லாத 4 லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இன்னைய மார்க்கெட்டுக்கு நேற்று சாயந்தரமே கொடுத்துருந்த லெவல்ஸ். ஆமாம், இங்கே லெவல்ஸ் எதுவுமே இல்லை. காரணம் மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப், நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் 23,055. அங்கேருந்து ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட், தொடர்ந்து ஒரு சைட்வேஸ்லேயே இருந்தாலும் நல்ல ஒரு அப்சைட் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 23,100 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்னாவே மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்பு, ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சதுன்னா மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக அதே விஷயந்தான் நடந்திருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் 23,855 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஒரு 30 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். அங்கே ஒரு லோவை செட் பண்ணிவிட்டு அந்த லோவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேண்டிலே செட்டில் ஆயிருக்கு. அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு தான். ஓப்பனை பிரேக் பண்ணி கீழே வரவே இல்லை. நீங்கள் எப்போவுமே ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு லாஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அதை அன்றைக்கே ரெக்கவரி பண்ணக்கூடிய வாய்ப்பு க்ரியேட் ஆகும். ஒரு பக்கம் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் போய் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் எல்லா நாளும் சரியாக வராது. இப்போ இவ்வளோ பெரிய கேப் வந்திருக்கு, இந்த கேப்பை ஃபில் பண்ண வருவாங்க அப்படின்ற மாதிரி புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது ஒரு லாங் ரன்னுக்கு நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன நடந்தால் ட்ரெண்ட் ரிவர்சல், இந்த லாஜிக்கை புரிஞ்சு ட்ரெண்டு கூட எப்போவுமே ட்ரேட் பண்ணி பழகுங்க. கேப்பை ஃபில் பண்ணுவானா ஃபில் பண்ண மாட்டானா, என்ன நடந்தால் கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வச்சு உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் கால் புட் இவங்க 2 பேரோட எல்டிபி இருக்க போகுது, ஹை இருக்க போகுது, லோ இருக்க போகுது, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் இருக்க போகுது. இந்த ப்ரைஸுங்களை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன அப்படின்றத உங்களால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, மார்க்கெட் இவ்வளோ பெரிய ரேஞ்ச் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, ப்ரீமியம் சப்போர்ட் என்ன நடந்தால் மார்க்கெட் என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 4:30 மணி போலயே க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணிடுறாங்க. 4:30 மணிக்கு அப்டேட் பண்ணிட்டு 5:30 மணிக்கு வீட்டை பார்த்து போயிடுவாங்க போல். ஆனால் இந்த என்எஸ்சி மார்க்கெட்டில் 8:15 அப்புறம் தான் க்ளோசிங் ப்ரைஸை அப்டேட் பண்ணுறான். ஓகே, இப்போது நாளைக்கு உண்டான லெவல்ஸ் 24,333, 24,166, 23,833, 23,666. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி 23,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு க்ரியேட் ஆகும். 23,950 அப்படின்றத தாண்டி 23,850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு இந்த ப்ரைஸுக்கு கீழேன்னு வச்சுக்கோங்களேன், 850க்கு கீழே ஓப்பன் பண்ணி காலோட ஐடிஎம் ஸ்ட்ரைக்கெல்லாம் ஓப்பன் ஹை அப்படின்ற மாதிரியான விஷயத்த வச்சுட்டு அந்த ஓப்பன் ஹை பிரேக்கே ஆகலை, அதே மாதிரி ஸ்பாட்டும் ஓப்பன் பிலோ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இன்னைக்கு வச்சுருக்க கேப்பை நாளைக்கு ஃபில் பண்ணால் கூட அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட தெரியுது. ஆனால் அதுக்கு ஓப்பன் எங்கே கிடைக்குது அப்படின்றது முக்கியம். இதை தாண்டி 24,000 இந்த ஸ்ட்ரைக்கு 24,000 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் தொடர்ந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் 212 பாயிண்ட் தான் இருக்குது. 212 பாயிண்ட் இருக்குது. நமக்கு நேற்று 320 பாயிண்ட் பக்கத்தில் இருந்தது, இப்போ 212 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரே நாள் 100 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. நல்ல விஷயந்தான். ப்ரீமியம் குறைய குறைய பையர்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றத தாண்டி பையர் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ண முடியும். ஒரு பிரேக் அவுட்லேயே அவங்க ட்ரை பண்ணாங்கனாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. ஆனால் ப்ரீமியம் பெருசாக இருக்கும்போது லோவில் பை பண்ணுறதே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் கரைகிறது நல்ல விஷயந்தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த ப்ரீமியமே அதிகம்தான். நமக்கு
எக்ஸ்பைரி முடிஞ்சு ஒரு நாள் முடிஞ்சிருக்கு, எக்ஸ்பைரிக்கு அடுத்த ஒரு நாள் ஆகியிருக்கு. இங்கே ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 150 பாயிண்ட் பக்கத்தில் தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஒரு 60 பாயிண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, இருக்கட்டும். இந்த லெவல்ஸ் எப்படி வேலை செய்யுது, மார்க்கெட்டை எங்கே ஓப்பன் பண்ணுறான், ஓப்பன் ஹை அப்படின்றத செட் பண்ணுறாங்களா, இல்லை ஓப்பன் லோ செட் பண்ணுறாங்களா, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்ற விஷயத்த நாளைக்கு பார்ப்போம். ஓப்பன் ஹை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லோவை மட்டுமே செட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. கடந்த ஒரு 2-3 நாளில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஒரு ஓப்பன் ஹை அப்படின்னு எந்தெந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் செட் ஆகுது, அந்த ஸ்ட்ரைக்குங்க அதுக்கு அடுத்து அந்த ஓப்பனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதில் பை செல் பண்ணுறீங்களோ, ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் தான் நம்ம பை செல் பண்ண போகிறோம். ஸ்பாட்டில் பை செல் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் என்ன நடக்குது, இந்த மார்க்கெட் ப்ரீமியத்தில் எப்படி நகருது அப்படின்றத புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.